இன்றைக்கி நான் செய்ய போகிறது கோதுமை மாவு யூஸ் பண்ணி ப்ரெட்டு தான். ஃபஸ்ட்டு 1/2 கப் வார்ம் மில்கில் 2 டீஸ்பூன் சுகரு 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் போட்டு அது ஆக்டிவேட் ஆனதும் 2 கப் கோதுமை மாவு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகரு 2 டீஸ்பூன் பட்ரு கடைசியில் ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் மில்க்கையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு வார்ம் வாட்டரும் ஊற்றி நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எனக்கு வாட்டர் ஒரு 1/2 கப்புக்கு தேவைப்பட்டுச்சு. இதை எந்த அளவுக்கு இழுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் சூப்பராகவே கிடைக்கும். கையில் லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மாவை லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு பிசையும் போது ஈஸியாகவே வரும். நல்லா சாஃப்டாக வர வரைக்குமே பிசைஞ்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸுக்கு ப்ரூஃபிங்க்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப நேரம் அப்படியே வச்சுட்டா ஈஸ்ட் ஸ்மெல் வரும். ஸோ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் மாவு நல்லா நீல வாக்கில் தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி ரோல் பண்ணி எடுத்து ஆயில் அப்ளை பண்ண ட்ரேயில் எடுத்து செட் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ப்ரூஃபிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே வாட்டர் வாஷ்லாம் கொடுத்துட்டு டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் சீட்ஸும் நட்ஸும் மேலே போட்டுட்டு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 160 டிகிரி செல்சியஸ்க்கு 30 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தால் சூப்பரான கோதுமை மாவு ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கும் போதே மேலே கொஞ்சம் பட்டரும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கூலானதுமே கட் பண்ணிட்டேன். செம்ம சாஃப்டாக ப்ரெட்டு வந்திருந்தது. ஃபைனலி கோதுமை மாவுலையும் ப்ரெட்டு செய்ய கற்றுக்கிட்டேன்.